எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத கரெக்டா தெளிவா சொன்னாரு. அதே மாதிரி ராசி நான் வேற மாதிரி ஒரு ராசி அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த ராசி இப்பிரகாரம் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாதிரி இப்ப 2026க்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. மார்ச்ல இருந்து உங்களுக்கு படிப்படியா நீங்க உங்களுடைய உயர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்ல என்னென்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொன்னாரு. உண்மையிலேயே அது நல்லா இருந்தது சொன்னாரு. மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும். தொழில், பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம். ஆனாலும் பேசும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் சிறிது அலட்சியம் வேண்டாம். தொழில் மற்றும் பணியிடம், உங்கள் வேலை அல்லது தொழிலில் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஏற்ற நாள். தொழில் முனைவோருக்கு, என்டர்பிரனர்ஸ், புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை தேடுபவர்கள் புதிய வேலை வாய்ப்பு பெறக்கூடிய நேரம். பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை, பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். கடந்த கால முதலீடுகள் நல்ல லாபம் தரும். புதிய முதலீடுகளை இன்று செய்யலாம், ஆனால் சரியாக ஆய்வு செய்த பிறகே மேற்கொள்ளவும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் இருக்கலாம், ஆனால் உண்மையுடன் நடந்தால் பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும். கணவன் மனைவி உறவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், பொறுமையாக சமாளிக்கவும். காதல் வாழ்க்கை, காதலர்கள் இன்று சிறப்பாக நேரத்தை செலவிடலாம். புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு அதிகம். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம், உடல் நலம் சிறப்பாக இருக்கும், ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம். உணவில் கவனம் செலுத்துங்கள், மசாலா உணவுகளை தவிர்க்கவும். பயணங்களில் கவனமாக இருங்கள். பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. பரிகாரம் அஞ்சனை பார்க்காலபதி விநாயகரை வழிபட்டு சிறிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யவும். இன்று நேர்மறையாக செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு.